It was at this moment that he knew he fucked up. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டாப் இங்க பாருங்க. யாருது? சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு. அடங்க. ஐயோ, இங்கிருந்து நம்ம ஓடிடலாம். என்ன தம்பி, என்னாச்சு? சும்மா நான் கோபப்படணும். என்னடா நான் சும்மா விளையாண்டு பார்த்தா சும்மா தானே பிராங்கனா இது. மாப்ள வணக்கம்டா மாப்ள, தேனியில இருந்து. The following day. ஸோ ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த ஹைவே கோயம்புத்தூர் டு ஊட்டி மெயின் ரோடில் இருக்கோம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட மேட்டுப்பாளையம் கிட்ட போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம பேகை வந்து நம்ம பைக்கில் வச்சு டைப் பண்ணிடலாம். ஏன்னா பின்னாடி ரொம்ப போய் பண்ணது நெக் பெயின் வரும். வந்து டைப் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரோட்லயே நம்ம வந்து டைப் பண்ணிடுவோம். அப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறது வந்து ரெண்டு ஹேப்பினஸ் நிறைய இருக்கும். ஸோ அதில் பேக் வந்து ஒரு சைடு வெயிட்டாக சாகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ரோட் வெளியே சாகிற இருக்கு. ஸோ அந்த ரோட் தாங்காது. அதனால காமஸ்டி இருக்கிற வச்சு நான் டைட்டாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ தடுச்சு ஓகே. இப்போ மாதிரி நம்ம ஃபைனலாக இந்த ரோட்டை நம்ம டைப் பண்ணலாம். கையில் ஹுக்கு போட்டுடலாம். எப்படி சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஓகே, ஆக்சுவலி என் வாய்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நேற்று தான் போயிட்டு ஒரு புது மைக் ஒன்று வாங்கினேன். டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கல, அப்படியே எடுத்து ஜஸ்ட் மாட்டிட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த 1 வீக் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்கேன். மேபி அதை நடக்கலாம். நல்லா எடுத்து கை வருவாங்க நல்லா. மட்டும் இதே மாதிரி இந்த பக்கம் சாரிங்க, இது வந்து வீடியோ எங்க கட் ஆச்சுன்னே தெரியல. நான் பாட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ நமக்கு எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காரமடையில் இருக்கும். நீங்க வந்து இப்போ வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம். என்ன பார்க் பண்றார வண்டிய. சரி, ஓகே, நம்ம கிளம்பியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் அந்த வெயில் பீச்சு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து கேமரா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்பீட் பம்ப் வருது. இந்த ஸ்பீட் பம்ப் பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கல்ஸ்க்கு காசு கிடைக்குமான்னு தெரியல. பேக் நிற்குது. இதுதான் சரி. மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட். ரோட்ஸ் எல்லாம் விசிபிள் அது இங்க இருந்து. ஓகே, பிரிட்ஜு. ஸோ இது வந்து பவானி சாகர் தண்ணின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2 சைடும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏல் பிரிட்ஜ். இது வந்து பிரிட்டிஷ் காலத்துல கட்டினது. அது பார்த்தீங்கன்னா சிங்கிள் வே மாதிரி இருக்கும். ஒரு 1 வே மாதிரி வண்டி வந்து போகிறதுனால இந்த பிரிட்ஜ் கட்டிட்டாங்க. ஸோ அது வந்து கேட்டகிரி பேர் செக் போஸ்ட் நான் காமிக்க விரும்பல. ஏன்னா வந்துட்டு நமக்கு ஃபைன் விட்டுறாங்க சொல்லி பயம். ஸோ நான் செக் போஸ்ட் தாண்டிட்டு ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க. ஹாய் காய்ஸ், நம்ம வந்து என்ன பண்ணோம்னா எப்போதும் போல நம்ம செக் போஸ்ட்டை தாண்டி தான் வந்திருக்கோம். ஏன்னா ரைட்ல ஏறி வரலாம். லோக்கல்ஸ் எல்லாம் மோஸ்ட் அப்படியே வருவாங்க. ஏன்னா அப்படியே வந்துட்டேன், யாரும் எதுவும் கேட்கல. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன பண்ணேன்னா லைசன்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சேங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஜிப் வேற டேமேஜ் ஆகி கையோட வந்துருச்சு. இது எப்போ சரி பண்றேன்னு எனக்கும் தெரியல.
ஆல்ரெடி போய் தான் இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே லைட்டாக மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ மைக்கை நான் வந்து வேற இடத்துல வச்சிருக்கேன். என்னோட ஷர்ட்டை வச்சு டிஷர்ட் வச்சுலாம். ஸோ பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்கும் நம்புறேன். எஸ், நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பெண்டு மேலே ஏறிட்டோம். இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்டு கீழேருந்து மேலே ஏறுறப்போ. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிட்டு ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே நம்ம கொஞ்சம் ஷூட் அந்த மாதிரி வீடியோஸ்க்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம கிளம்பலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பர்லியார்கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. நம்ம வந்து மொபைலில் வேறு ஹோல்டரில் மாட்டி வீடியோ எடுக்கிறோம். அதுக்கு எதுவும் பிடிச்சி ஃபைன் போடாமல் இருந்தால் சரி. போலீஸ் நிற்கலைன்னா பிரச்சனை இல்லை காய்ஸ், போயிடலாம். ஆனால் நின்னாங்கன்னா தான் பிரச்சனை. நிற்கிறவங்களா இந்த கார் பின்னாடி ஒழிஞ்சு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓ பார்க்குறாரு அப்பாடா, நல்ல வேலை கைஸ் நிப்பாட்டில். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பர்லியார். ஸோ ரெண்டு சைடுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாப்ஸ் இருக்கும். இங்கே நம்ம வந்து பஸ்லலாம் வந்தீங்கன்னா இதான் மெயின் ஸ்டாப், இங்கே தான் நிப்பாட்டுவாங்க. ஸோ நம்ம என்ன இங்கே ஸ்டாப்பிங் போடலாம், ஆனால் நமக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நம்ம மேலே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பர்லியார் தாண்டி மேலே வந்துட்டுருக்கோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கூலிங்காக இருக்குங்க. செம கோல்டாக ஸ்டார்ட் ஆகுது. நம்ம போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒட்டிலாம் நடுங்கிடும்னு நினைக்கிறேன். பேக் வேறு சாயிற மாதிரி ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அவர் ட்ரிப்பர் மேலே பார்த்தீங்கன்னா பேக் வேறு ஒரு சைடு சாஞ்சிட்டே வருது. நம்ம எங்கே நிறுத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். சைட் பேரில் பார்க்குறேன், பட் பேக் எதுவும் கீழே விழுகலை, சாயலை. கரெக்டாக தான் இருக்குது பொசிஷனு. பார்ப்போம். இப்போ தாங்க சொல்லிட்டு வந்தேன் பேகு கவர்ற மாதிரி இருக்குன்னு. இதில் நான் நிறைய ஸ்பீட் பம்ப்ஸ்ல மடக்குன்னு ஏற்றிட்டு வந்தேன். நம்ம நிறுத்துறதுக்கு மட்டும் எங்கே நல்லா ஸ்பாட் இருந்தால் நிறுத்தி நம்ம பேகை டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சைடாக சாஞ்சிருச்சு. சைட் பேரில் நல்லா தெரியுது. அதோ இங்கே நிப்பாட்டலாம்னு நினைக்கிறேன். இண்டிகேட்டர் போட்டாச்சு. ஓகே, ஸோ வண்டி வந்து கேரில் நிப்பாட்டியாச்சு. ரொம்ப ஸ்டீப்பான இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. பாருங்கள், பேகை விட்டுருந்தா கீழே விழுந்திருக்கோம். நல்ல வேலை நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம திருப்பி எல்லாம் அன்டை பண்ணிவிட்டு நம்ம கட்டிக்கலாம். திருப்பியும் எடுத்து வச்சாலும் நிற்க மாட்டேங்குது. ஸ்லோப்பாக இருக்கனால இறங்குதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம். ஓகே, நம்ம இந்த ரோப் வந்து அன்டை பண்ணிட்டோம்னா இப்போ எடுத்து கட்டலாம். அந்த ரோப் க்ளோஸாக தான் கீழே வந்துச்சு போல. ஓகே, நம்ம அன்டை பண்ணலாம். நம்ம இருக்கிற இடம் அப்படிங்க ஃபுல்லாக ஸ்லோப்பாக இருக்குல்ல, அதனால் இழுத்து கட்ட முடியல. ஓகே, பேக் வந்து மாட்டிச்சு. ஓகே, பேக் நல்லா ஸ்டடியாக இருக்குது. நம்ம கட்டிட்டு போகலாம். நல்லா ஸ்ட்ராங்காக நினைக்கிறேன். நம்புறேன், பார்க்கலாம். நல்லா பேக் கட்டியிருக்கேன், நல்லா நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. க்ளவுஸ் மாட்டியாச்சு. ஓகே காய்ஸ், இப்போ வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் எங்கேயும் நிற்க மாட்டேன். நேராக போய் அந்த வியூ பாயிண்டில் தான் நிற்கிறது. ஓகே, இப்போ வந்து வியூ பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். வியூ பாயிண்ட்டே ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம போய் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, இங்கே நிப்பாட்டலாம். இதாங்க நான் சொன்ன வியூ பாயிண்ட்டு. பேக் இன்னும் அப்படியே ஸ்டில்லாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இதுதாங்க நான் சொன்ன வியூ பாயிண்ட்டு. பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் தெரியும். அதே மாதிரி ஒரு ஹேர்பின் பென் நம்ம மேலே வந்தது, அதான் நல்லா தெரியுது. நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் வந்து ஒரு ட்ரைபாட் இருக்குது, அதில் நான் வச்சு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நான் வந்து ட்ரைபாடில் மாட்டிட்டேன் காய்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் பேக்ரவுண்ட்லாம் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, எஸ், இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மவுண்டெயின்ஸ்லாம் தெரியும். ஏன்னா நான் வந்து பேக் கேம் ஆன் பண்ணி எப்படி மாட்டிட்டேன்.
ஸ்க்ரீன் வந்து எனக்கு தெரியாத மாதிரி வச்சுருக்கேன். இப்போது கீழே பாருங்கள், கீழே வியூ நல்லா தெரியும். தெரியுதா ட்ராக்? ஓகே, இப்போ நம்மளோட ஸ்டாப்பிங் முடிஞ்சு காய்ஸ். இப்போ நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன், அப்புறமா அது ஒரு ரீலாக போடலான் இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஊட்டி கிளம்பலாம். எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டாப் இங்கே பாருங்கள், நமக்கு யாரோ கம்பெனி கொடுக்க வந்திருக்காங்க காய்ஸ். ஹலோ. ஓய் ஓய் சும்மாட. ஐயோ, இங்கேருந்து நம்ம ஓடிடலாம். விட்டா நம்ம மேலே பாஞ்சிருவான் போல். நம்ம போயிடலாம் இங்கேருந்து. அவர் நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே அவரே வந்து கிளம்பிட்டார். நம்ம ஏதோ ஃபீட் பண்ணுறோன்னு நினச்சிட்டு வந்தார் போல். நம்ம எதுவுமே ஃபீட் பண்ணல, அதனால் அவர் போயிட்டார். ஓகே, நம்ம அப்படியே இப்போ கிளம்பலாம். ஸோ சார்ஜிங் போட்டு இருக்காங்க, அது ஒரு அட்வான்டேஜ். ஆனால் இந்த வண்டியில் இல்லை சார்ஜிங் போட்டு. சார்ஜிங் போட்டு வந்து இந்த அளவுக்கு சுத்தமாக கிடையாது. அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜ் ஆகுது, சார்ஜ் கம்மியாகுது. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குன்னூர் தாண்டி வந்துட்டோம். என்னோட போன்ல பார்த்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு guys. ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிட்டு வீடியோ அப்படியே பாஸ் ஆயிடுச்சு. எனக்கும் தெரியல, நான் பாட்டு வீடியோ எடுத்துட்டு பேசிட்டு வந்துருந்தேங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் சீன் ஒன்று வந்துச்சு. கரெக்டா யூடியூப் ட்ரெயின் பாஸ் ஆச்சு ஸ்டீம் இன்ஜினு. ஆனா அதை பாக்குற கியூ தான் வீடியோல சேவ் ஆகல. அதான் நிறுத்தி பார்த்தேன், வந்திருக்கான்னு வரல. ஸோ நான் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லானால என்ன பிளான் வச்சிருக்கேன்னா கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ எடுக்கலாம்லாம் இருந்தாங்க. ஸோ அதான் என்னோட பிளான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் நான் ஊட்டிக்கு போயிட்டு வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். நம்ம இன்னொரு தாண்டி மேலே வந்துட்டு இருக்கோம். இந்த இடம் பேரு பார்த்தீங்கன்னா எல்லுநெல்லின்னு சொல்லுவாங்க. கிட்ட வந்துட்டோம். ஸோ நம்ம இப்போ வந்து ஊட்டி ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் நான் போடுறேன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜில்லா. பாய்.